தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள மருதன்கோன் விடுதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 7வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பட்டம் அளித்தார். இதில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன், கரம்பக்குடி வட்டாட்சியர் ஜமுனா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து மேடையில் பேசிய அமைச்சர் கோவி செழியன், தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல எனவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் என புகழாரம் சூட்டி பேசினார். பாஜகவுடன் கூட்டணி வைத்து வரலாற்று பிழையை அதிமுக செய்துள்ளது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். தினத்தந்தி அதிபர் டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 12ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய நினைவு இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதிமுகவில் நடப்பது உட்கட்சி பிரச்சினை என்றும் இதனால் திமுக கூட்டணியில் எந்த பின்னடைவும் இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திமுக அதிமுக வலுவிழக்க செய்ய வேண்டும் என்பதை தாண்டி இங்குள்ள சமூக நீதியை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கம் என்றும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து வரலாற்று பிழையை அதிமுக செய்துள்ளது என்றும் தமிழர் நலன் கருதி சமூக நீதி அரசியல் பாதுகாப்பு கருதி பாஜகவுடன் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். அதிமுக ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த நிலையிலும் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைப்பது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தும் இந்த முடிவை எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுகவுக்கு ஏற்படுகிற பின்னடைவு என்பதையெல்லாம் தாண்டி பாஜகவை வாக்கு வங்கி ரீதியாக வலிமைப்படுத்துவதற்கு துணை போகிறது என்பது ஒரு வரலாற்று பிழை. அதிமுக மீண்டும் சிந்திக்க வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும் வெற்றி தமிழர் பேரவை அமைப்பு உருவாக்கப்படும் என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் கவி பேரரசு கவிஞர் வைரமுத்துவின் வெற்றி தமிழர் பேரவையின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வெற்றி தமிழர் பேரவையின் நிறுவனர் கவிஞர் வைரமுத்து புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்ததோடு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் வெற்றி தமிழர் பேரவை அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் இலக்கியம் கலாச்சாரத்தை பாதுகாக்கவே வெற்றி தமிழர் பேரவை செயல்படும் என்றும் பொது ஒழுக்கம் மற்றும் அன்பை கட்டமைப்போம் என்று கூறியதோடு போதை பழக்கத்திற்கு அடிமையான நபர்களை போதை பழக்கத்தில் இருந்து விடுவிப்பதே தனக்கு நோபல் பரிசு கிடைத்ததற்கு சமம் எனவும் தமிழர்களுக்கு செய்கிற தொண்டு எனவும் பேசினார். சிதம்பரம் நகரின் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் நடந்து வரும் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் சிதம்பரம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி.பி. ஆதித்ய செந்தில்குமார், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பங்கேற்று திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு நடத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சிதம்பரம் நகரம், அண்ணாமலை நகர் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் கூட்டு குடிநீர் திட்டம் 255 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது என்றும் இதுகுறித்து அதிகாரிகள் கண்காணிக்க இருப்பதாக தெரிவித்தார். சிதம்பரம் அதை சார்ந்துள்ள அண்ணாமலை பேரூராட்சி, அதை சார்ந்துள்ள 10 ஊராட்சிகள் மக்களுக்கு குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், வெள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக 258 கோடி அறிவித்து அதனுடைய பணிகள் எவ்வளவு
நடந்திருக்கிறது எப்போ முடிக்க வேண்டும் என்ற பணியை ஆய்வு செய்கின்றோம். விசைத்தறியாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்களின் தொடர் உண்ணாவிரத போராட்டம் கோவை மாவட்டம் சூலூரில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விசைத்தறியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சோமனூருக்கு வருகை தந்தார். அங்கு உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள விசைத்தறியாளர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசைத்தறியாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விசைத்தறி உரிமையாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். உடனடியாக இதில் தலையிட்டு வாழ்வாதாரங்களை சரிபடி கொடுக்க வேண்டும். அன்போடு நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.